காங்கிரஸ் சார்பில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட 100க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். இதுவரை மொத்தம் எத்தனை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் நேற்று முதல் வழங்கப்படும் என காங்கிரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்றிலிருந்து நாளை மதியம் 1 மணி வரைக்கும் காங்கிரஸில் அந்த விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 நாடாளுமன்ற தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் போட்டியிடுபவர் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக 100க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றிருப்பதாக, அதாவது 100ஐ கடந்து இருப்பதாக தற்போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அந்த 9 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த விருப்பமனு என்பது 300ஐ கடந்து இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு விளவங்கோடு பகுதியிலிருந்து நேற்றிலிருந்து அதிகமானோர் விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்வதாகவும் இன்று அது 100ஐ கடந்து இருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுடனேயே விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த இடைத்தேர்தலும் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் மீண்டும் போட்டியிடும் என்கின்ற அந்த அறிவிப்பு எழுதப்பட்டிருந்த நிலையில் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் 100ஐ கடந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு விருப்ப மனுவை பெறுவதற்கான அந்த பொது தொகுதியாக இருந்தால் அந்த விருப்ப மனுவை பெறும்பொழுது 10,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுவை பெற வேண்டும். பெண்களுக்கு 5,000 ரூபாயாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து அவர்களுடைய அந்த அடிப்படையில் அவர்களுக்கான அந்த தொகை குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விருப்ப மனுக்களை பெறும்போது 500 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், ஆனால் விருப்ப மனுவை திருப்பி வழங்கும் பொழுது வரைவோலை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சி நன்கொடை மீண்டும் திருப்பி வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது.